சோம்பு போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் மசாலா, கருவேப்பிலை, 2 தக்காளி போடுறேன், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், தேவையான உப்பு. சவுச்சவு கூட்டுக்கு வந்து 3 பருப்பு போடுறோம். சிறு பருப்பு, கடலை பருப்பு, தோரம் பருப்பு எல்லாம் ஒரு கைப்பிடி போட்டு 2 சவுச்சவு போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு விசில் வந்தோடனே அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன பண்ணுறது. இப்போ தேங்காய், சீரகம், கொஞ்சமாக மிளகு, கொம்பு, 2 முந்திரம், காலிஃப்ளவர் இருந்துச்சு. இப்போ இந்த அரைச்சதை போட்டுட்டாங்க. தேங்காய், சோம்பு, மிளகு, சீரகம். தண்ணி ஊற்றக்கூடாது, சும்மா ஒரு ஓட்டி. கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கூட்டு சாதத்துக்கெலாம், ரசம் சாதம், கூட்டு சாதம், கீரை அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காலிஃப்ளவரை. இப்போ இந்த கூட்டு பருப்பு வந்துடுச்சு. சீரகம், பச்சை மிளகா, தேங்காய். கூட்டுக்கெலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கணும், ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. வணக்கம், நீங்கள் என்ன நினச்சி பார்க்கலாங்களா? காலிஃப்ளவர் மசாலா, சவுச்சவு கூட்டு, சிறுபருப்பு, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு 3 பருப்பும் போட்டு கூட்டு பண்ணியிருக்கோம். பீட்ரூட் பொரியல், வெள்ளை சாதம். இன்னைக்கு ஃப்ரைடே லஞ்ச் மெனு இதுதான்.